இயேசுவின் இரத்தமே ஆன்மாக்களை மீட்க வல்லது. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் திரு ரத்தம் நமது பாவங்களை கழுவ வல்லது என்பதை புனித யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்தில் முதல் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்கிறார். அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமையானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். இயேசுவின் திரு ரத்தம் நமது பாவங்களை மட்டுமல்ல, உத்தரக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் பாவங்களையும் கழுவ வல்லது. நாம் ஒவ்வொரு நாளும் பங்கெடுக்கின்ற திருப்பலி பலி பீடத்தில் சிந்தப்படுகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். மக்கபேயர் 2வது புத்தகத்திலே 12வது அதிகாரத்திலே 38 வசனம் முதல் 45 வசனம் வரை பார்த்தோம் என்றால், இறந்த ஆன்மாக்களுக்காக யூதா என்பவர் 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இறந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும். முத்தி பேறு பெற்ற ஹென்றி சூசோ என்பவர் தன்னுடைய சக குருவானவர் இறந்து போயிருக்கிறார். அதன் பிறகு ஒவ்வொரு வாரமும் 2 நாட்கள் திருப்பலி ஒப்பு கொடுப்பாராம். ஒரு சில ஆண்டுகள் கழித்து அதை அவர் நிறுத்திவிட்டாராம். இறந்த அந்த சக குருவானருடைய ஆன்மா அவருக்கு கனவில் தோன்றி, ஏன் எனக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்பதை நிறுத்திவிட்டாய்? தொடர்ந்து திருப்பலி ஒப்பு கொடு. திருப்பலியில் சிந்தப்படும் இயேசுவின் திரு ரத்தம் தான் என்னை உத்தரிக்கிற ஸ்தலத்த வேதனையிலிருந்து காப்பாற்றுகிறது என்று சொன்னாராம். அதே போல அன்பு நெஞ்சங்களே, போலந்து நாட்டு இளவரசராக வாழ்ந்தவர் இறப்பிற்கு பிறகு நிலை வாழ்வு இல்லை என்பதை புத்தகம் எழுதி கொண்டிருந்தாராம். அந்த நேரத்தில் அவரிடம் பணிபுரிந்து இறந்து போன ஜான் மேரி என்பவருடைய மனைவி ஒரு நாள் மாலை வேளையில் ஓடி வந்து அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, நான் வேறு யாருமல்ல, உம்மிடம் பணிபுரிந்த ஜான் மேரி என்ற நபருடைய மனைவி. அவர் இறந்த பிறகு அவருடைய ஆன்மாவுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்க என்னிடம் பண வசதி இல்லை, எனக்கு பண வசதி கொடுத்து உதவும் சொல்லி கெஞ்சின உடனே அவர் வேண்டா விருப்போடு பண உதவி செய்கிறோம் என்ற மனநிறைவோடு கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு மக்களே, ஒரு சில மாதங்கள் கழித்து அவர் புத்தகம் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். அப்பொழுது இறந்து போன அவருடைய பணியாளர் ஜான் மேரி அவருக்கு காட்சி அளித்து, எனக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்க பண உதவி செய்ததற்கு நன்றி, உத்தரிக்கிற ஸ்தலத்த வேதனையிலிருந்து நான் இப்பொழுது விண்ணகம் சென்றிருக்கிறேன் என்று சொல்லி நன்றி சொன்னாராம். அந்த போலந்து நாட்டு இளவரசர் அதன் பிறகு அந்த புத்தகத்தை எழுதவில்லையாம். இறந்த ஆன்மாக்களுக்காக நேக திருப்பலிகளை ஒப்பு கொடுங்கள். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் வேதனை குறைய திருப்பலி ஒப்பு கொடுத்து இயேசுவின் திரு ரத்தத்தினால் அவர்களுடைய ஆன்மாக்களுடைய பாவங்கள் கழுவப்பட நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.